குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச ராகி டபுள் சாக்லேட் ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு வந்து 180 கிராம்ஸ் வந்து பட்டர் எடுத்திருக்கேன். ரூம் டெம்பரேச்சரில் ஏற்கனவே எடுத்து வெளியே வச்சுருங்க. அது கூட கேட்பரி பான்வில் சாக்லேட் வந்து ஒரு ½ பாரை வந்து சின்ன சின்னதாக பிச்சு போட்டு அவனில் 30 செகண்ட் வச்சு மெல்ட் பண்ணிக்கோங்க ரெண்டையும். அதுக்கப்புறம் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ரெண்டையும் கலந்து நல்லா வந்து கட்டிப்படாமல் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கப் வந்து நாட்டு சக்கரை சேர்த்து அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போது ஒரு சின்ன பவுல் நிறையா வந்துட்டு ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு நாட்டுக்கோழி முட்டை சேர்த்து அதையும் நல்லா வந்து பீட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் ராகி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிப்படாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட்டி ஆயிடுச்சுன்னா நல்லா வந்து ஒரு டம்ளர் வந்து பசும்பால், காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து தோசை மாவு பதத்துக்கு இந்த பேட்டர் வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கேக் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஹார்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் கேக் வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்காது. ஸோ வந்து கரெக்டாக ஒரு தோசை மாவு பதத்துக்கு வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த டின்னில் வந்து பேக் பண்ண போகிறீங்களோ அதில் பட்டர் தடவி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ராகி பேட்டரை உள்ளே சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி சாக்லேட் பார்ஸை சின்ன சின்னதாக பிச்சு எல்லா இடத்துலையும் இப்படி புதைச்சி வச்சுருங்க. அப்புறம் நமக்கு வந்து கேக் ரெடி ஆனதுக்கப்புறம் உள்ளே நல்லா சாக்லேட்டியாக கிடைக்கும். அதுக்கப்புறம் இதை 180 டிகிரி செல்சியஸில் நல்லா வந்து ஒரு 25 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ராகி ப்ரௌனி ரெடி ஆயிடும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட்டு எடுங்க. சூடாக இருக்கும் போது நம்ம பீஸ் போட்டு எடுத்தோன்னா இந்த மாதிரி வந்து அவசரத்தில் பீஸ் போட்டு எடுத்தால் ஃபுல்லாக வந்துட்டு பிஞ்சு தான் வரும். எங்களுக்கு லாஸ்ட்டில் அப்படி தான் கொஞ்சம் அவசரமாக சூடாக இருக்கிற டைமில் எடுத்ததுனால அது வந்து கொஞ்சம் வந்து இந்த மாதிரி பிரேக் ஆகிடுச்சு, ப்ராப்பர் பீசஸ் கிடைக்கல. இப்போ கடைசியாக பாருங்கள் வீட் ப்ரௌனி வந்து செஞ்சு அந்த இதை இமேஜஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்து கட்டிங் வந்திருக்குன்னு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கோதுமையிலேயோ ராகிலேயோ டபுள் சாக்லேட் ப்ரௌனி சேம் ரெசிபி தான் ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். நன்றி.